அதுமாரி பெருமாளுடைய பவர் இன்னும் முழுசாக யாருக்கும் தெரியல. ஏன் தெரியல? எல்லாரும் நினச்சா மட்டும் அவரை பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது முடியவே முடியாது. நீங்கள் நினைக்கும் போது அவர் உங்களை நினைக்கணும், என்னை வந்து பாருன்ட்டு. அப்போ தான் பார்க்க முடியும். எவ்வளோ பேர் அவருக்குன்னு போய் பார்க்க முடியாமல் திரும்பி வந்திருக்காங்க. உண்டு சார். காரணம் என்ன தெரியுங்களா? அவர் இருக்கிற மலை பல ஏக்கர்ஸுக்கு நடுவில் அப்படி ஒரு பவர். இன்னும் அந்த மலைக்குள்ளே மனித உருவமே உள்ளே போய் செல்ல முடியாத இடம் உள்ளே அது உள்ளே இருக்குது. அதில் அவங்க 1/3 கூட இல்லை. அதுதான் நம்ம போய் மனுஷன் நடமாட்டம் இருக்குது. மீதி உள்ள இடத்துக்கெல்லாம் நம்ம போகவே இல்லை. கரெக்டு தானே? கரெக்டு தான். போகல, யாரும் போகல. காரணம் அங்கெல்லாம் போக முடியாது. அந்த சக்தியெல்லாம் அதனுடைய பவர்லாம் வீரியமான பவர். பவர்னா அப்படி ஒரு பவர் அது. அந்த பவர் இருக்கிற இடத்துல கரெக்டாக அவர் போய் உக்காந்துருக்கிறாரு வெங்கடேஷ் பெருமாள். ஒன்றுமே பண்ண முடியாது. சும்மா நீங்கள் அதனால தான் பாருங்கள், திருப்பதிக்கு போகிறீங்க, அந்த திருப்பதிக்கு போகிற வரைக்கும் என்னென்ன கதையெல்லாம் எல்லாம் பேசிட்டு போவாங்க. அப்படியே போயிட்டு அந்த மலை மேலே ஏறும்போது எல்லாம் மறக்கடிச்சிருவார். ஒன்றுமே தெரியாது யாருக்கும், ஒரு ஞாபகம் வராது. எஸ்பெஷலி வீட்டு ஞாபகமே யாருக்கும் வராது. அந்த மலை மேலே அப்படி ஏறும் போகும்போதே சரி, இல்லை நடந்து போனாலும் சரி, பாத யாத்திரை போனாலும் சரி, அவரை தவிர எதுவும் வராது. அந்த சக்தி அவர்கிட்ட இருக்குது. இல்லைங்க, நான் எல்லா கோயிலுக்கும் அப்படி பண்ணுறேங்க, எல்லா கோயிலும் அப்படிலாம் சொல்லாதீங்க. அம்மன் கோயிலில் போய்ட்டு அப்படியே பண்ணுறோம், வீட்டுக்கு அதெல்லாம் உட்காந்துட்டு ஓரமாக உட்கார சொன்னால் எல்லா கதையும் பேசிகிட்டு இருப்போம். அங்கே பேசுனேன் அப்படின்னு சொல்லுங்கள், வரவே வராது. அதனால் பெருமாளுக்குன்னு அங்கே வழக்கமாக ஒரு சக்தி மலை மேலே தான் சக்தி. ஆனால் அவர் உட்காந்துருக்கிற இடம் வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு அதீதமான ஒரு சக்திக்குள்ளே உட்காந்துருக்கிறாரு. அதனால் நமக்கு அவர்கிட்ட சரியானது என்ன கேட்கணுமோ அதை கேளுங்க, அது சரியாக நடக்கும். அவரை பார்க்க போனீங்கன்னா அதுக்கும் ஒரு மொராலிட்டி இருக்குது. அதன் பிரகாரம் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் அவர்கிட்ட நாம் என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த சக்தியை நம்ம ரிட்டனாக எடுக்க முடியும். திருப்பதிக்கு போகிறீங்க, நேராக போய்ட்டு அவரை பார்த்துட்டு நேராக வந்துட்டு எல்லாமே கிடச்சிடும் நினைக்கிறீங்களா? திருப்பதி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அம்மாவை பார்க்கணும், அப்புறம் அலமேலு அம்மாவில் பார்த்துட்டு தான் நீங்கள் வந்தால் தான் முழுசாக கிடைக்கும். வெறும் அவரை மட்டும் தான் பார்க்க போகிறோம், அவரை மட்டும் பார்த்தோன்னா ஒன்றும் சொல்ல மாட்டார். அவர் ஒன்றும் கிடைக்காது. அவர் பார்த்தீங்க வந்தீங்க. வெங்கடேஸ்வரன் பார்த்தோன்னா அவர் தாயாரை பார்க்கணும். தாயாரை பார்த்து அப்படியே கோவிலெல்லாம் வந்துட்டு கீழே வந்துட்டு அலமேலு மங்கையை பார்க்கணும். இப்படி தான் செய்யணும். இங்கே தவிர வேறு எங்கேயும் போகக்கூடாது. இதை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வாங்க. நீங்கள் என்ன நோக்கத்துக்காக போனீங்களோ அவ்வளோ நடக்கும்.